என் அன்பார்ந்த ஆசிக் நேயர்களே, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகள் மத்தியில் கடந்த 2-3 மாதங்களாக போர் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதன் நீட்சியாக போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இன்னைக்கு அமலுக்கு வந்து பல்வேறு சரத்துகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா சில அத்துமீறல்கள் செய்தனால இந்த சரத்துகளின் அடிப்படையில் ஹர்மூஸ் நீரிணை திறக்கப்படும் சொன்ன ஈரான் இன்னைக்கு அந்த ஹர்மூஸ் நீரிணையை அதிகாரப்பூர்வமாக மூடியிருக்கு. இனி என்ன நடக்க போகுது, வாங்க இந்த செய்திகளை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதியாக இருப்பதே அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்டு ட்ரம்ப் என்று சொல்லக்கூடியவர் தான். ட்ரம்ப் இன்னைக்கு என்ன செய்தி வெளியிட்டிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 10வது போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், உலகத்தில் அமைதி ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்த விஷயங்கள் சம்பந்தமான அறிக்கைகளை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. மற்றொரு பக்கம் சொல்கிறாரு, இஸ்ரேலை நான் பாதுகாத்திருக்கேன் ஈரானுடைய தாக்குதலில் இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியும் வெளியிடுறாரு. அப்போ ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையில் இன்றைக்கி ட்ரம்ப்பு இந்த செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாரு. இதில் உண்மையாக நாம் தான் கேலிக்கூத்தாக இன்றைக்கி இந்த செய்திகளை பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் 3-4 ஆண்டுகளாக. அமெரிக்கா அடிக்கிற மாதிரி அடிக்கும், இஸ்ரேல் கேள்வி கேட்காது. இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்து விட்டு ட்ரம்ப் சொல்லுவார் நான் அனுமதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இஸ்ரேல் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த யூத லாபிகள் கொண்ட இந்த 2 நாடுகள் இன்னைக்கு மேற்காசிய நாடுகளை பந்தாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றாக சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. இதன் ஒரு படி மேலே சென்று ஹர்மூஸ் என்ற நீரிணையை உடனடியாகவே ஈரான் முடக்குச்சு. அந்த முடக்கின பின்னாடி தான் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு, இந்த ஹர்மூஸ் நீரிணையை முடக்கினா உலகத்தில் இவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடையுமா, மேற்குலக நாடுகள் ஸ்தம்பித்து போயிருமா, குறிப்பாக அரபு நாடுகள் கிட்டத்தட்ட பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுமா அப்படிங்கிறது ஹர்மூஸ் நீரிணையை ஈரான் கை வச்ச பின்னாடி தான் இன்றைக்கி அதன் தாக்கம் உலகத்திற்கு புரிஞ்சிருக்கு. ஸோ ஹர்மூஸ் நீரிணைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ஒரு டிமாண்டாகவும் மாறி இருக்கு. ஆனால் இவ்வளவு காலமாக ஹர்மூஸ் நீரிணையை ஃப்ரீயாக தான், இலவசமாகத்தான் ஈரான் என்ன பண்ணுச்சு, அந்த வழித்தடங்களை வெளியிட்டுச்சு. எந்த விதத்திலும் ஹர்மூஸ் நீரிணைக்கு சுங்கவரியோ அல்லது கட்டணங்களையோ இதுவரையும் ஈரான் விதிக்கவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஈரான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கு, இந்த ஹர்மஸ் நீரிணையாக இனிமேல் ஹர்மஸ் நீரிணை இலவசம் கிடையாது, அதில் பயணிக்கக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் சுங்கவரி போடப்படும் சொல்லிட்டு பல்வேறு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக இந்த குறிப்பிட்ட ஹர்மஸ் நீரிணையை இன்னைக்கு பயன்படுத்துது. ஹர்மஸ் நீரிணை பொறுத்த வரைக்கும் இது ஈரானுக்கு மட்டும் சொந்தமான ஒரு நீரிணை கிடையாது, இது கூட ஓமனும் சில பங்குகளை வகிக்குது. ஸோ இந்த உரிமை என்பது ஓமான், ஈரான் என்ற 2 நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது. இதில் எந்த நாடும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இன்னைக்கு ஈரான் முன் வச்சுட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வந்த பின்னாடி அதில் பல்வேறு சரத்துகள் சொல்லப்படுகிறது. அதில் முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் சொன்னது உடனடியாக இந்த போரை நிறுத்தணும். இந்த போர் நிறுத்தம் என்பது வெறும் ஈரானுடனான போர் நிறுத்தம் மட்டும் கிடையாது, லெபனான் கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போரையும் நிறுத்தணும். அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேருமே லெபனான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சரத்து சொல்லுது. அதற்கப்புறம் ஹர்மஸ் நீரிணையை பற்றி சொல்லுது, இது எங்களுக்கானது, இதன் உரிமை எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. மேலும் ஈரான் மேலே போடப்பட்ட பொருளாதார தடை நீக்கப்படும், இவ்வளவு நாள் நீங்கள் அடித்த இந்த சேதங்களுக்கான இழப்பீடுகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு நிபந்தனைகளை முன்வைக்குது. இந்த நிபந்தனைகள் எதுவுமே இன்னைக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு சரி செய்யப்படலை. இருந்த பொழுதும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பேச்சு வழக்கிலேயே இருந்துட்டு இருக்கு. இந்த வேளையில தான் இந்த ஹர்மஸ் நீரிணையை சுற்றி அமெரிக்காவுடைய கப்பல்கள், போர் கப்பல்கள் நின்று கொண்டு பெரிய அளவில் ஹர்மஸை தங்கள் கைவசப்படுத்துவதற்கான தாக்குதலில் சில நாட்களில் ஈடுபட்டுச்சு. ஸோ இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமானனால இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஹர்மஸ் நீரிணை திறக்கப்பட்டு சில நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. அதாவது பயணிகள் கப்பலுக்கு அனுமதி கிடைக்கப்படும், அதே போல் இராணுவ மற்றும் போர்க்கப்பல்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சில நிபந்தனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய காத்துபுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபகர் தெளிவாக சொல்லிட்டாரு, அமெரிக்க கப்பல்கள் இங்கிருந்து நகரவே கிடையாது, நங்கூரமிட்டு இங்கே நிற்கிறாங்க, அவர்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் முடக்கவும் சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு முடக்கிடுச்சு. கிட்டத்தட்ட மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஹர்மஸ் நீரை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேந்திரமாக இன்னைக்கு ஈரான் அதை பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா மீண்டும் இதில் தவறு செய்யுது. ஒரு தவறு இந்த ஹர்மஸ் நீரினை விட்டு நகரல. மற்றொரு தவறு என்னென்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்துச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கி லெபனான் மீது தொடர்படியான தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு. நேற்றைய தினம் இந்த லெபனான் உடனான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துச்சு. அதில் என்ன கூத்துனா, ட்ரம்ப் நெத்தன்யாவுகிட்ட சொல்லக்கூடிய இல்லை, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிச்சுட்டு 10வது முறையாக நான் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிட்டேன், உலகத்தில் ஒரு 10 போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் நெத்தன்யாவுக்கு அங்கே கோவம், ஏன்ப்பா என்னையே கேட்கல, நீ பாட்டுக்கு அறிவிச்சிட்டு போயிட்டேன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த போர் நிறுத்த அமலுக்கு வந்தும்
லெபனானுடைய பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு காரில் பயணிச்சுட்டு இருக்கிறார். ஒரு ஃபோன் வருது, அவருக்கு எடுத்து பேசுகிறாரு, உங்கள் காரோட உங்கள் குடும்பத்தை கொல்ல போகிறேன். உடனடியாக அந்த கார்லேருந்து இறங்கி ஓடுறாரு. இஸ்ரேல் ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையுமே ட்ரோன் வைத்து கொடூரமான முறையில் இன்றைக்கி சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்குது. இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கொள்வது? இது மட்டும் கிடையாது, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றைக்கி அமலுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேலே எந்த தாக்குதலும் நடத்தாமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தான் இருந்துச்சு. இப்போ சமயமாக ஈரான் அந்த போரில் குதித்த பின்னாடி அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது தாக்குதல் என்பது மத்திய கிழக்கு மேற்காசியாவை பாதுகாக்க வேண்டும், லெபனானுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில். இன்றைக்கி இந்த போர் நிறுத்தம் வந்த பின்னாடி பெரிய இழப்பு என்னென்னா, ஹிஸ்புல்லா எந்த அளவு இஸ்ரேலை நோக்கி முன்னேறி சென்றிருந்துச்சோ, அந்த லிட்டானி ரிவரை தாண்டி போயிருந்துச்சோ, அதற்கு அப்படி பின்னோக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா உள்ளே வந்துருச்சு. பஃபர் ஜோன் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இன்றைக்கி லெபனானுக்குள்ளே உருவாகிட்டு இருக்கு. அப்போ பஃபர் ஜோன் லெபனானுக்குள்ளே உருவாகுதுன்னா, லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் துருப்புகள் உள்ளே வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகிருக்கு. எந்த அளவு ஹிஸ்புல்லா முன்னேறி போயிருந்துச்சோ அந்த அளவு கிட்டத்தட்ட இன்றைக்கி பின்னோக்கி வந்திருக்கு. அப்போ லெபனானுடனான தாக்குதலில் அத்துமீறி இஸ்ரேல் செயல்பட்டு இருக்குது. ஹர்மஸ் நீரிணையை தொடர்ந்து அமெரிக்கா அடிச்சிருக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முறியக்கூடிய நிலை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் இதன் வழியாக பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் இந்த போர் நிறுத்தத்தை யார் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பாகிஸ்தானுடைய தலைவர் ஷரீஃப் ஒரு பெரிய புகழக்குரியவராக கடந்த சில நாட்களாக நம்ம பாராட்டிகிட்டு இருந்தோம். பார்த்தியா, யாருனாலையும் முடியாத ஒரு விஷயத்தை இவர் சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுடனான அந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இஸ்லாமாபாத்தில் பேசி தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்படி இருந்த பொழுது கூட சவுதி அரேபியாட்ட $5 பில்லியன் பேரம் பேசியிருக்கு அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி கிடைக்குது. அதில் $2 பில்லியன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதோடைய SBP என்று சொல்லக்கூடிய தேசிய வங்கிக்கு $2 பில்லியன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேசிய வங்கி இன்றைக்கி அறிவிச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடனான அந்த டீலிங் போட்டு பல $1 பில்லியன் வாங்குது. அப்படின்னா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சரியான முறையில் செயல்படுதா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரம்ப் எல்லாம் வந்து பாகிஸ்தான் தலைவர் தான் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருந்தார். ஒரு டைம் ட்ரம்ப்பை கூட கூப்பிட்டு, ஏன்பா ஷரீஃப் இங்கே வா, என்னமோ அன்றைக்கி என்னை பற்றி புகழ்ந்து பேசினேன், எங்கே பேசுன்னு சொல்லிட்டு மைக் விட்டு பேச வச்சார். அதே என்ன டைலாக் பேசினார் அதே பேசு திரும்பின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை புகழக்கூடிய அந்த வார்த்தையை ஷரீஃப் வழியாக மீண்டும் மீண்டும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் பார்க்க முடியுது. அப்போ இதன் வழியாக பாகிஸ்தான் போன்ற துரோகிகளை ஒரு காலம் ஈரானின் மேல் நம்பக்கூடாது அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளாக காணப்படுகிறது. மற்றொரு பக்கம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சில செய்திகள் சொல்லுது. எதன் அடிப்படையில் நாடகம்னா, ஈரானுக்குள்ளே வந்து தரைமார்க்கமாக இந்த போர் சம்பந்தமாக உள்ள எந்த இராணுவம் உள்ள நுழைய முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு கால இடைவெளியை தான் அமெரிக்கா எடுத்திருக்கு. இந்த கால இடைவெளியில் எப்படியெல்லாம் ஈரானுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம ஈரானை வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுட்ருக்கு. அதற்கான இடைவெளி தான் சொல்லிட்டு இன்றைக்கி சில செய்திகள் பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் முழுமையாக தங்களை இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்காக விண்ணப்ப கடிதத்தை இன்றைக்கி ஈரானுடைய அரசிட்ட கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இதுவரையும் 2.7 கோடி மக்கள் விருப்பப்பட்டு நாங்கள் இராணுவத்தில் இணைந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க நாங்கள் போராடுகின்றோம் சொல்லக்கூடிய விண்ணப்ப படிவத்தினை கொடுத்துருக்காங்க 2.7 கோடி மக்கள். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இராணுவம் இன்றைக்கி வந்து ஈரானில் வெகுஜன மக்களோடு இணைத்து இன்றைக்கி தயாரான சூழலில் இருக்குது. இந்த அமெரிக்க மேற்கத்திய நாடுகளுடைய இந்த சூழ்ச்சி எதிர்ப்பு நிலையிலிருந்து திருப்பி பதிலடி கொடுப்பதற்குன்னு பாருங்கள். அப்போ அந்தளவு இன்றைக்கி ஈரான் எல்லா நிலையிலையும் ஒரு அலர்ட்டாக தான் 24 ஹவர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இதுவரையிலும் 2023 to 26 இந்த மேற்காசிய நாடுகளில் இந்த இஸ்ரேல் அமெரிக்க மேற்குலகங்கள் தங்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி வெளியேற்றிய மக்களுடைய தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பில்லியன் மக்கள் வந்து இதுவரையிலும் மேற்காசியிலேருந்து வேறு நிலங்களுக்கு தங்கள் சொந்த வீடு நிலங்களை இடங்களை விட்டு வேறு நிலங்களுக்கு அகதிகளாகவே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரவும் கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட இஸ்ரேல் இன்னைக்கு தன் கையில் மட்டும்தான் ஆதிக்கம் இருக்கணும், தன் கையில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும், மற்ற மக்களை நாங்கள் கொன்று ஒழிப்போம், அவர்களுக்கு உயிரே கிடையாது, அவர்கள் விலங்கினங்களுக்கு சமம் சொல்லிட்டு இன்னைக்கு அதிகார வெறியோடு இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் இன்றைக்கி வேட்டையாடிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய லெபனான் ஆகட்டும், பலஸ்தீன் ஆகட்டும், இன்னும் சிரியா போன்ற எல்லா இடங்கள்லையும் அது தனது அதிகார கையை வந்து பெரிய அளவில் பரப்பி ஒரு இனாளிப்பை செஞ்சிட்ருக்கு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, பல நபர்களுக்கு 2-3 தினங்களாக ஹர்முஸ் திறக்கப்படுகிறது நீட்கப்படுகிறங்கிற பல செய்திகள் வருது. ஸோ முஜ்தபா கொமைனி என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட சுப்ரீம் தலைவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வி எழுது. அவர் கிட்டத்தட்ட
பெரிய அளவில் சிகிச்சையை வந்து ரஷ்யாவில் பெற்றுக்கொண்டு அவர் வந்து இப்போ தான் அவருக்கு நினைவே வந்திருக்கு சொல்லக்கூடிய சில தகவல்கள் வருது. ஸோ இன்றைக்கி ஹர்மஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வரக்கூடிய சமயத்தில் அதன் பின்னணியில் யார் இருக்கா, மூடப்படுது அப்படிங்கும் போது அதோடைய பின்னணியில் யார் இருக்கா, எந்த செய்தி உண்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பங்கள் இன்றைக்கி வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதற்கு ஐஆர்ஜிசி தெளிவாக சொல்லுது, மீடியாவில் வரக்கூடிய எந்த செய்தியும் நம்பாதீங்க, அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொன்னால்தான் செய்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செய்து. ஆனால் இன்னும் சில நபர்கள் சில ஐயங்களை வைக்கிறாங்க. சீனா ரஷ்யா இது முழுக்க முழுக்க ஈரானுக்கு உண்மையாகவே ஆதரவாக இருக்கா, இல்லை இரட்டை நிலையில் செயல்படுதா? எப்படி இங்கே அமெரிக்க மேற்கு உலகங்கள் அரபு நாடுகள் குவைத்து கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள் அடிமையாக வச்சுருக்கோ, அதுபோல் நம்ப வைத்து இந்த சீனா ரஷ்யா இல்லாமல் ஈரானே கழுத்தறுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா சில செய்திகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து அமெரிக்காட்ட சொன்னதாக, இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது, அமெரிக்காட்ட என்ன கேட்டுச்சாமா, ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை முன் வச்சுச்சுன்னு ஒரு செய்தி வருது. அப்போ இதன் வழியாக மற்றும் இதற்கு முன்னாடி நடந்த போரில் ஈரானுக்கு நேரடியாக வந்து பெரிய ஆயுத உதவியோ எந்த உதவியோ பெரிய அளவில் ரஷ்யா செய்யாதனால ரஷ்யா இரட்டை நாடகம் ஆடுதோ அப்படிங்கிற கேள்விகள் பல நபர்கள் முன்வைக்கிறாங்க. இது உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் இதை குறித்து என்ற குற்றச்சாட்டும் ஈரானும் முன்வைக்கலை. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு காலம் வேறு எந்த இடத்திற்கும் மாற்றப்படாது அப்படிங்கிற விஷயத்தை அது தெளிவாக சொல்லுது. ஹர்மூஸ் நீரிணை என்பது எந்த வெளி உலக நாடுகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது, ஆதிக்கம் கிடையாது, இது ஈரானும் ஒமானும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது முன்வைக்குது. அதனால தான் பாருங்கள், கடந்த 2-3 வருடங்களாக ஈரான் ஒமான் ஒரு ஒற்றுமையாக இருக்குது. அமெரிக்காவுடனான எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அதாவது அணு உலை சம்பந்தமான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, வேறு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அதில் இடைநிலையிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு நாடுனா ஒமான் தான். ஏன்னா ஒமானுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இந்த ஹர்மஸ் சம்பந்தமான ஒரு பெரிய பிணக்கமான ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த இணக்கமான நிலை என்பது தான் ஒவ்வொரு அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைக்கு அவங்கள இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போது நம்மளால பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும், ஒவ்வொரு முறையிலும் இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் மதத்தின் பெயரால் சில விஷயங்களை கோடிஃபை பண்ணி பேசிகிட்டே வந்திருக்காங்க. குறிப்பாக பைபிளை முன்வைத்து, பைபிளில் இந்த வசனம் இப்படி சொல்லுது, மதத்துக்காக நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மதத்தின் பெயரால், மதம் சொல்லாத ஒரு விஷயத்தை, மதம் வலியுறுத்தாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி ஜியோனிஸ்டுகள் அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த போப்பு லியோ, இன்றைக்கி முன்னாடி போப் ஃப்ரான்சிஸ் இருந்தார், அவர் எந்தளவு எதிர்த்தார்னா பெரிய அளவில் எதிர்த்தார். ஆனால் அவரை விட பன்மடங்கு இன்றைக்கி வந்து போப் லியோ என்று சொல்லக்கூடிய புதிய போப் வந்து இந்த இஸ்ரேல் அமெரிக்காவை நேரடியாக சாடுறாரு. அதில் தெளிவாக சொல்கிறாரு, டொனால்டு ட்ரம்ப் இந்த அமெரிக்க இந்த ஏகாதிபத்திய சிந்தனை கொண்டவர்கள் தயவு செய்து உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, உங்களுடைய வெறிக்காக தயவு செய்து மத புத்தகங்களையும் மதத்தையும் பைபிளையும் பயன்படுத்தாதீங்க, கடவுளை இருட்டில் கொண்டு போய் நீங்கள் தள்ளாதீங்க, வேதங்களை இருட்டில் கொண்டு போய் தள்ளாதீங்க சொல்லக்கூடிய எச்சரிக்கையை வந்து இன்றைக்கி போப் லியோ கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பல இடங்களில் இவங்க பைபிள் வசனம் சொல்லிட்டு பல விஷயங்களை பேசுகிறாரு. அதில் சில விஷயங்கள் எப்படி போகுதுன்னா, இடையில கூட இஸ்ரேலுடைய நெசட்டில் ஒருத்தன் பேசும்போது பைபிள் வசனம் சொல்லிட்டு ஒரு படத்தில் வர வசனத்தை வந்து அடிச்சு விட்டுருந்தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மதம் இதை வலியுறுத்துது அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைப்பதற்காகவே சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இஸ்லாத்தை பின்னடைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எதுவுமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நபர் செஞ்சுட்டானா அது இஸ்லாம் தான் சொல்லியிருக்கு சொல்லிட்டு கூட டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் ஹிந்து பெண்கள் எல்லாம் முஸ்லீமா மதம் மாத்துறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பரப்பப்பட்டுச்சு. ஸோ அது செய்த நபர் செய்தது உண்மையாக இருந்தால் கூட அந்த மார்க்கம் சொல்லாத விஷயத்தை ஒருத்தன் செஞ்சிருக்கானா அவனுக்கு அந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ அவன் எந்த நிலையிலேருந்து அந்த விஷயங்களை பரப்பாங்கிறதான் உண்மையாக நம்ம ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய நிலையாக இருக்கணும். ஆனால் ஒரு மார்க்கம் சொல்லாத விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து சங்கிகள் எப்படி பரப்புகிறாங்களோ அதுபோல் பைபிள் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வேணுமென்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு தான் லியோ என்ன பண்ணுறாரு, கடுமையான முறையில் போப் லியோ வந்து கண்டனங்களை தெரிவித்தார். இறுதியாக பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, ஹிட்லரை குறித்த ஒரு ஒப்பீடை வந்து ஒருத்தர் செய்கிறாரு. இவர் வந்து போலாந்து நாட்டை சார்ந்த ஒரு எம்பி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிட்லருடைய படை கட்சி எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இந்த ஜியோனிஸ்ட் கட்சியும் அப்படி தான் இருக்குது, இவங்க 2 பேத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேலுடைய ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த ஃப்ளாகில் இந்த ஜியோனிச சிம்பிள் இருக்குல்ல அதை தூக்கிட்டு நாசிச சிம்பிளை வரைஞ்சி காட்டுறாரு. 2 பேரும் ஒன்று தான், 2க்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீட்டை வந்து இன்றைக்கி காட்டுறாரு. அப்போ ஏன் இந்த ஒப்பீடுனா, ஹிட்லர் எப்படி வந்து யூதர்களை கொண்டாரும், அந்த யூதர்கள் எவ்வளோ வழிபட்டிருப்பாங்களோ அந்த வழியை கூட அவர்கள் உணராமல் பிறருக்கு அதே வழியை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்றைக்கி ஜியோனிஸ்ட்டுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹிட்லர் ஜியோனிஸ்ட்டை கொண்டான், ஜியோனிஸ்ட் இன்றைக்கி முஸ்லீம்களை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்கிற ஒப்பீட்டை தான் இன்றைக்கி வந்து அந்த எம்பி வந்து இன்றைக்கி முன் வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.